உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதம் 103:11, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. உங்க மேல தேவனுடைய கிருபை வைக்கப்பட்டிருக்குதுங்க. அவருடைய இரக்கங்கள் உங்கள் மேலே வைக்கப்பட்டிருக்குது. அது எந்த அளவு வச்சுருக்காங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இரக்கத்தை, தேவனுடைய இரக்கம் உங்கள் மேலே இருக்குது, அது எந்த அளவு இருக்குது. நீங்கள் ஒரு அளக்கிற டேப் எடுத்துக்கோங்க, மெஷர் பண்ணுற டேப் எடுத்து பூமியிலேருந்து வானத்தோடைய முனை, இந்த பக்கம் டேப்போடைய இந்த பக்கம் முனை பூமியில் வைக்கணும், அடுத்த பக்கம் முனையை நீங்கள் வானத்தில் வைக்கணும், நீங்கள் அளக்கணும். அந்த உயரத்தில் உங்களுக்கு கிருபையை தேவன் உங்கள் மேலே வச்சுருக்காரு. நம்மளே குள்ளம்தான் இல்லை, மனிதர்கள் குள்ளமாக தான் இருக்கிறோம். மரங்கள்லாம் ஹைட்டாக இருக்குது, மலைகள்லாம் ஹைட்டாக இருக்குது. ஏன் இவ்வளோ பெரிய கிருபையை வைக்கணும்? இவ்வளோ உயரத்தில் எதற்கு கிருபையை வைக்கணும்? வானத்தை தொடுற அளவுக்கு எதற்கு உங்கள் மேலே கிருபை இருக்குது? இல்லை, ஏன் அப்படி கிருபை வைக்கணும்? அதனால் என்ன பயன்? ஏங்க, இவ்வளோ உயரத்தில் இருக்கிற கிருபையால், இவ்வளோ உயரத்தில் அடுக்கி வைக்கப்பட்ட கிருபைகளால் எனக்கு என்ன பயன் கேட்குறது நியாயம் தானே? நீங்கள் பாருங்களேன், நம்ம ஆதியாகமம்ல 18ஆம் அதிகாரம் 20-21 இந்த 2 வசனங்கள் எடுத்து படித்து பாருங்களேன். இந்த நம்ம செய்கிற பாவங்கள் இருக்குல்ல, அது என்ன பண்ணோம்னா, நம்மக்கிட்ட நல்லா நடந்துக்கும், ஆனால் தேவன்கிட்ட போய் போட்டு கொடுக்கும், வானத்துக்கே போயிடும். இந்த பாவங்கள்லாம் பொல்லாதது, வானத்தில் போய் எட்டி பார்க்கும். நம்ம பக்கத்து வீட்டை வேணால் எட்டி பார்க்கலாம், வானத்தை நம்மளால் எட்டி பார்க்க முடியாது. இதுங்க போய் என்ன பண்ணோம், வானத்தில் போய் எட்டி பார்த்து தேவனையே கூட்டிகிட்டு வந்துடும். இவ்வளோ பாவம் செய்திருக்கா இந்த பொண்ணு, நிறைய பாவம் செய்திருக்கா, இவர் இவ்வளோ பாவம் செய்திருக்காரு அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் பற்றி போட்டு கொடுக்கும். தண்டிங்க தேவனே, வாங்க தேவனே அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடும். அப்படி தான் இந்த வசனங்கள் சொல்லுது. சோதோம் கொமோரா மனிதர்கள் செய்த பாவத்தை, அந்த பாவங்கள் இருக்குல்ல, அத்தனை பாவங்களும் நேராக வானத்துக்கே போயிடுச்சுங்க. வானத்துக்கே போய் தேவனை கூட்டிகிட்டு வந்துருச்சுங்க. தேவனையும் 2 தேவதூதர்களையும் கூட்டிகிட்டு வந்துருச்சுங்க. தண்டிங்க ஆண்டவரே, சும்மா விடாதீங்க. அப்படிப்பட்ட மோசமான பாவங்கள் நம்ம எல்லாரும் செய்ய தான் செய்கிறோம். அப்போது தேவனுக்கு பயப்படுறவங்க, அதை நம்மளை மாதிரி தேவனையே தேடுறோம்ல, அப்படிப்பட்டவர்களுடைய அவங்க மேலே என்ன இருக்கும்? கிருபை இருக்கும். அப்போ இந்த கிருபை என்ன பண்ணோம்? அதுவும் வான பரியந்தம் எட்டி நிற்குது, அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. அது தேவன்கிட்ட போய் உங்களுக்காக பேசும். தேவனே, பாவம் தேவனே, ஐயோ ரொம்ப பாவம், இரக்கம் செய்யுங்க அப்படின்னு உங்களுக்காக இரக்கத்தை வாங்கிட்டு வரும் இந்த உயரத்தில் வைக்கப்பட்ட கிருபைகள். அதனால தான் தேவன் வானம் அளவுக்கு உங்களுக்கு கிருபையை வச்சிருக்காரு. தகுதியே இல்லைனா கூட, நான் பாவிங்க, நான் நல்லவன் கிடையாதுன்னா கூட, இந்த கிருபைகள் இருக்குல்ல, அது போய் தேவன்கிட்ட பேசி என்ன பண்ணும்? அத்தனை நன்மைகளையும் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். அவர் பார்க்கும் போதெல்லாம் பாவமாக பார்ப்பார். ஐயோ, என் பிள்ளை ரொம்ப ரொம்ப பாவம், என் பிள்ளை ரொம்ப ரொம்ப பாவம், என் பொண்ணு ரொம்ப பாவம் அப்படின்னு பார்க்க வைக்கும். எது? இந்த கிருபைகள். ஒரு கூலிங் கிளாஸ் மாதிரி. அவர் பார்க்கும்போது, ஐயோ ரொம்ப பாவம் என் பிள்ளை அப்படின்னு. பாவம் இல்லாத மனிதனே இல்லை. ஆனால் கிருபை இருக்கும்போது, ஒரு மனிதன் மேலே கிருபை இருக்கும்போது தேவன் பார்க்கிற பார்வை வேறு விதமாக இருக்கும். ஐயோ பாவம், இது செய்து கொடுத்துடலாம், வியாதியை சரி பண்ணி கொடுத்துடலாம், பணம் கொடுத்துடலாம், அப்படின்னு நிம்மதியை கொடுத்துடலான்னு அவர் நினைப்பார். அவர் பாவமாக பார்த்தா நம்மளுக்கு லாபம், அவர் கோபமாக பார்த்தா கஷ்டம் இல்லை. அதனால தான் நம்ம மேலே கிருபைகள் வைக்கப்பட்டிருக்குது. அப்போனா இந்த கிருபைகள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கிருபைகள் வாங்கணுன்னா நீங்கள் நல்ல தாழ்மையாக இருக்கணும். கிருபைகள் அதிகமாக ஏறும், சரிங்களாங்க. வானம் அளவுக்கு உயரத்தில் நிற்குது நம்ம மேலே வைக்கப்பட்ட கிருபைகள். அப்போனா நல்ல தாழ்மையாக நடந்துக்கோங்க எல்லார்கிட்டையும். கிருபை அதிகமாக பெருகும். அது மாதிரி அதிகாலையிலே எழுந்து கிருபையை வாங்கிக்கோங்க.
அதிகாலை ஒரு 3 மணி 4 மணி 5 மணிலே எழுந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது புதிய புதிய கிருபைகள் கிடைக்கும். ஆனால் அந்த கிருபைகளுடைய உயரம் வானத்தை தொடும். அந்த அளவுக்கு கிருபைகள் தான் உங்கள் மேலே அவர் வச்சிருக்காரு. தகுதியே இல்லைங்க, இந்த வேலை எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க, அந்த வேலை உங்களுக்கு தான் கிடைக்கும். தகுதியே இல்லைங்க, அந்த பொண்ணு அந்த பையன்லாம் எனக்கு கிடைக்காது, அவங்க அந்த இடத்துல தான் ஆண்டவர் வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பார். அப்படிப்பட்ட நல்ல நல்ல இடங்களெல்லாம் இந்த கிருபை என்ன பண்ணும், நல்ல சூப்பரான நன்மைகள் எல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துடும். தேவனுடைய கிருபைகள் அதனால தான் உங்கள் தலைமையில் வைக்கப்பட்டிருக்குது. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க. உங்கள் பிள்ளைங்க தகுதியே இல்லைனா கூட, எதற்கும் தகுதி அற்றவர்களாக இருந்தால் கூட, நீங்கள் உங்கள் பிள்ளைங்க மேலே வச்சிருக்கிற கிருபை எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்துடும். அதற்காக தான் உங்கள் பிள்ளைங்க மேலே அவ்வளவு உயரமான கிருபைகளை வச்சுருக்கீங்க. நன்றி அப்பா. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. அப்பா, ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பரலோகத்துக்கு வரதுக்கு ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா அவங்க திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்க, நீ இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்தியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனுஷனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம் அப்பா. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. இந்த பூமியின் ஓனராக சொந்தக்காரராக வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.